பாவக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நிறையா இருந்தால் தான் அதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கடுகு போட்டு பொரிய விட்டுட்டு ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போது இது கூட ஒரு தக்காளியை பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக கல்லுப்பு, ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வைங்க. தக்காளியை நல்லா மசித்த மாதிரி வதக்கி விடுங்க. இப்போ இது கூட மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஒரு வாட்டி வதக்கிட்டு நம்ம இப்போ பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க பாவக்காவை இதை ஆட் பண்ணிக்கலாம். உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறமா இந்த பாவக்காய்க்கு தேவையான உப்பு இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிட்டு கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோம். இந்த பாவக்காய்க்கு தகுந்த மாதிரி லைட்டாக தண்ணி தெளித்த மாதிரி ஊற்றி வேக வைங்க. நல்லா மூடி போட்டு நடுவில் எடுத்து மிக்ஸ் பண்ணி நம்ம இந்த பாவக்காய் வேக வச்சுக்கலாம். பாவக்காயில் இருக்க தண்ணியெல்லாம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வெந்து வரணும். இந்த ஸ்டேஜுக்கு வர வரைக்கும் நீங்கள் மூடி போட்டு வேக வச்சுட்டே இருங்க. ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு இந்த பாவக்காயில் ரைஸ் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும்.